கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். யார் ஜெபத்தை தேவன் கேட்க மாட்டார்? சங்கீதம் 66:18. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்ததினால் ஆண்டவர் எனக்கு செவிகொடார். பாவம் அக்கிரமம் இருந்தால் ஜெபம் பண்ணக்கூடாது. அந்த ஜெபம் வேஸ்ட். மனதில் பாவத்தை வைத்துக்கொண்டு தேவன் என் ஜெபத்தை கேட்பார் என்று சிறிதளவேனும் நினைக்கக்கூடாது. உன் காணிக்கையை கூட தேவன் அங்கீகரிக்க மாட்டார். ஜெபம் பண்ணும்போது தேவன் கேட்கிறாரா என்று நாம் என்றைக்காவது செக் பண்ணி பார்த்துருக்கிறோமா? இது குறித்ததான முழுமையான விளக்கங்களை நம் பிரதர் வின்சென்ட் செல்வகுமார் அவர் இந்த காணொலியில் பேசியிருக்கிறார். பாருங்கள், கேளுங்கள். அது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாயிருக்கும். யார் ஜெபம் பண்ணக்கூடாது, எப்போ ஜெபம் பண்ணக்கூடாது நம்ம அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் பாவம் இருந்தால், நம்முடைய இருதயத்தில் அக்கிரமம் இருந்தால், அப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் ஜெபம் பண்ணுவது வேஸ்ட். ஜெபம் பண்ணக்கூடாது. என் மனசில் ஒரு பாவம் இருக்குங்க, அந்த ஆள் மேலே ஒரு வன்மம் இருக்கிறது, ஒரு மனக்கசப்பு இருக்கிறது. ஜெபத்தில் போய் உட்கார்றதுக்கு முன்னால் நம்ம பார்க்குறோம், எனக்குள்ள அந்த பாவம் இன்னும் இருக்கிறது, பாவ சிந்தனை எனக்குள்ள இருக்கிறது, ஒரு விடுதலை இல்லை. ஆனாலும் எல்லாரும் சொல்கிறாங்களே, நான் 4 மாடிக்கு போனேன், பேப்பர் கொடுத்தாங்க, எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன். எத்தனை மணிக்கு? 7 to 8. சரி, 6:45 வரைக்கும் பாவம் செய்வோம். 7 மணிக்கு ஜெபத்துக்கு போயிட்டு அப்புறம் 8 மணிக்கு அப்புறம் மறுபடியும் ஆரம்பிப்போம். செய்யக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, உங்கள் இருதயத்தில் அக்கிரமம் இருந்தால், பாவம் இருந்தால் ஜெபிக்காதீங்க. அந்த ஜெபம் வேஸ்ட். கர்த்தர் அதை கேட்க மாட்டார். வேதத்தில் வாசித்து பாருங்கள். சங்கீத புஸ்தகம் 66வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, என் இருதயத்திலே அக்கிரம சிந்தனை கொண்டிருந்தேனே, ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்க மாட்டார். என் மனசுல பாவம் இருக்குது, அக்கிரமம் இருக்குது, ஒருத்தன் மேல ஒரு தீமை இருக்கிறது, ஒரு பகை இருக்கிறது. ஜெபம் பண்ணாத, கேட்காது. கர்த்தரதை கேட்க மாட்டார். சொல், என் இருதயத்திலே அக்கிரம சிந்தனை கொண்டிருந்தால். ஜெபம் என்ன? காணிக்கை கூட கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டாராம். நீங்கள் தேவாலயத்திலே காணிக்கை செலுத்த வரும்போது உன் சகோதரன் ஒருவன் மேல் உனக்கு குறை உண்டு என்று கண்டால், காணிக்கை அங்கேயே வச்சுட்டு போய் முதல்ல உன் சகோதரன் இடத்துல ஒப்புரவாகி பின்பு வந்து காணிக்கை செலுத்து என்றார் கர்த்தர். பின்பு வந்து காணிக்கை செலுத்து. சிலருக்கு என்ன, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல காணிக்கை போட்டுருவோம், கர்த்தருக்கு என்ன கஷ்டமோ தெரியலன்னு. நீங்க ஒன்றும் கர்த்தருடைய லோன்லாம் கட்ட வேண்டியது இல்லை. கர்த்தருக்கு லோனே கிடையாது. வானமும் பூமியும் எல்லாம் அவருடையது. நீங்க கொடுக்கிறது உங்களுடைய அன்பை காட்டுவதற்கு. என்னமோ கர்த்தர் வந்து உட்கார்ந்து இன்னைக்கு எவ்வளவு கலெக்ஷன் வரும்லாம் அவர் கவலைப்பட்டு இருக்கல. வெள்ளியும் பொன்னும் என்னுடையது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் சொல்றார், நீ காணிக்கை செலுத்துறது கூட முக்கியம் இல்லை, முதல் நீ ஒப்புரவாவது முக்கியம். அதனால நீங்க ஒரு ஜெபத்துக்கு போகும்போது முதல்ல உங்கள் இருதயத்தை கழுவி சுத்திகரித்து கொண்டு, பாவம் இருந்தால் அது எல்லாவற்றையும் கர்த்தருடைய இரத்தத்திலே கழுவி ஒப்புரவாகி விட்டு அப்புறம்தான் ஜெபிக்கணும். அப்படியே போய் ஜெபம் பண்ணிடக்கூடாது. வசனத்தில் போட்டிருக்கு, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தனை கொண்டிருந்தால் ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்க மாட்டார். செவி கொடுக்க மாட்டார். உங்க நண்பருக்கு நீங்க ஃபோன் பண்றீங்க. ஃபோன் பண்ணும்போது நீங்க பல தடவை செக் பண்றீங்க, நான் பேசுற கேக்குதான்னு கேட்குறீங்க. கேக்குதான்னு கேட்குறீங்களா, கேட்கலையா? நீங்க பேசும்போது அவர் சொல்லவே இல்லை. ஹலோ ஹலோ கேக்குதா? விட்டு விட்டு கேட்குது மாவன். இப்போ கொஞ்சம் தள்ளி வந்து பேசுறா, தள்ளி வந்து இப்போ கேட்குதா? கன்ஃபார்ம் பண்ணிட்டே கேட்குறீங்க, நான் பேசுகிற கேட்குதா? அவன் சத்தமே கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, என்ன செய்றீங்க? ஃபோனை கட் பண்ணிடுறீங்க, மறுபடியும் வேறு இடத்துலேருந்து ட்ரை பண்ணுறீங்க. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது என் ஜெபம் கேட்குதான்னு எப்போவாவது நீங்கள் கொஞ்சம் சோதிச்சு பார்த்துருக்கீங்களா? கர்த்தருக்கு நான் பேசுகிற கேட்குதான்னு என்னைக்காவது நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் நம்ம பண்ணுறதில்ல. நான் பேசிக்கிட்டே இருப்பேன், நீ கேட்டாலும் சரி கேட்கலனாலும் சரி, கனெக்ஷன் இருந்தாலும் சரி இல்லாட்டிலும் சரி. மாப்பிள்ளை கேட்குதாடா? கேட்கல. கேட்டாலும் சரி கேட்கலனாலும் சரி பேசுவேன். நம்ம அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். நல்லா யோசிச்சு பாருங்க. நான் சொல்றது ஏதாவது தப்பு இருக்கா? நாம் அதை தான் செய்து கொண்டிருக்கிறோம். உங்க நண்பர்கிட்ட பேசுவோம் மாத்திரம் பல தடவை கன்ஃபார்ம் பண்றீங்க, கேட்குதா கேட்கலையா, கேட்குதா கேட்கலையான்னு. ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணும்போது என் ஜெபம் ஆண்டவருக்கு கேட்குதா கேட்கலையா நம்ம என்னைக்காவது டெஸ்ட் பண்ணோமா? நாம இப்படி பேசினால் அவருக்கு கேட்காதாம், அவர் செவி கொடுக்க மாட்டார். வேதத்தில் எழுதியிருக்கிற பாருங்கள், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 59வது அதிகாரம் 1 to 4 வரைக்கும் உண்டான வசனம் சொல்லுது. அதில் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் சொல்லுகிறார்,
நான் இதோ ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை, கேட்கக்கூடாதபடி என் செவி மந்தமாகவும் இல்லை. ஆண்டவரே கேக்குதா? கேட்கல. இப்ப கேக்குதா? கேட்கல. என்ன செவிடாடா? நீ முதல்ல உன்னை கரெக்ட் பண்ணிட்டு பேசு, கனெக்ஷன் சரியா இருக்கான்னு பாரு. ஆண்டவர் சொல்லுகிறார், கேட்கக்கூடாதபடி என் செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. அவர் உங்களுக்கு செவி கொடுக்க கூடாதபடி அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஏனென்றால் உங்கள் கைகள் இரத்தத்தினாலும் உங்கள் விரல்கள் அக்கிரமத்தினாலும் கரைபட்டிருக்கிறது. உங்கள் உதடுகள் பொய்யை பேசி உங்கள் நாவு நியாயக்கேட்டை வசனிக்கிறது. இதெல்லாம் வச்சுட்டு ஆண்டோட்ட பேசுறோம். கர்த்தர் கேட்கிறாரா கேட்கலையா என்று நம்ம கன்ஃபார்மே பண்றது இல்லை. ஜெபம் பண்ணிடுவோம். நம்ம தான் எழுதி கொடுத்துட்டோமே, ஜெபமலையில எழுதி கொடுத்துட்டோமே, திறப்பின் வாசல் எழுதி கொடுத்துருக்கோமே, மணி என்ன 8 ஆச்சா, சரி ஜெபிச்சிருவோம். கர்த்தர் கேட்டா அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லைங்க, எழுதி கொடுத்துட்டோம் ஜெபிச்சிருவோம். இது என்னது? ஒரு போன்ல பேசும்போது எத்தனை தடவை கன்ஃபார்ம் பண்றீங்க? கேக்குதா கேக்குதா கேக்குதா? கேட்கலைன்னா பேச மாட்டேங்கிறீங்க. முதல்ல அதை சரி பண்ணிட்டு தான் பேசுறீங்க. இந்த ஞானம் நமக்கு ஜெபத்திலே வரணும். பல முறை நாம் பாவத்திலும் அக்கிரமத்திலும் விசனத்திலும் இருந்து கொண்டு ஜெபித்து விட்டு, ஏன் கர்த்தர் என் ஜெபத்துக்கு செவி கொடுக்கவில்லை? எவ்வளவு தடவை கூப்பிட்டும் கர்த்தர் ஏன் என்னை கேட்கவில்லை? ஆண்டவருக்கு இரக்கமே இல்லையா? கண்ணு இல்லையா? காது இல்லையா? மூக்கு இல்லையான்னு ஆரம்பிச்சிருவான். அதெல்லாம் இருக்குது, கனெக்ஷன் தான் இல்லை. அவர் அதை தான் சொல்லுகிறார், கேட்கக்கூடாதபடி என் கை, ரட்சிக்க கூடாதபடி கை குறுகல, கேட்கக்கூடாதபடி மந்தமாகல, உனக்கும் எனக்கும் கனெக்ஷன் கிடைக்கல என்கிறார். அப்ப என்ன செய்யணும்? கனெக்ஷனை முதல்ல உண்டு பண்ணணும். நீங்கள் ஜெபம் பண்ண போறதுக்கு முன்னால கனெக்ஷன் கரெக்டா இருக்குதான்னு செக் பண்ணிக்கங்க. நான் சொல்றது புரியுதா பாருங்க. இந்த பிரசங்கத்தை 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண முடியாது, அப்ப மொபைல் போன் கிடையாது. இப்ப பண்ணலாம், உங்களுக்கு தெளிவா புரியும். நண்பர் இடத்துல பேசும்போது நான் பேசுற கேக்குதான் கேட்கிற மாதிரி, நான் இப்ப ஜெபம் பண்ணுகிறேனே, என் ஜெபம் பரலோகத்துக்கு கேட்டிருக்குமா? எப்ப கேட்டிருக்கும்? உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவிலே பிரிவினை என்ற பகை இல்லாமல் கனெக்ஷன் கட்டாகாம இருந்திருந்தா கண்டிப்பாய் உங்கள் ஜெபத்தின் சத்தம் கேட்டிருக்கும். கனெக்ஷன் இல்லாத போன்ல எவ்வளவு நேரம் பேசுவீங்க? கனெக்ட் ஆகவில்லை. நீங்க பெல் அடிக்கிறீங்க, அவன் எடுக்கவில்லை, கட் ஆயிருச்சு. ஆனால் நான் பேசுவேன், யாராவது பேசுவானா? அப்படி பேசுகிறவன் முட்டாள் அல்லவா? நாம் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. கர்த்தர் நான் பேசும்போது கேட்கிறாரா என்று கன்ஃபார்ம் பண்ணிட்டு பேசுங்க. உங்கள் ஒவ்வொரு ஜெபமும் வெற்றி அடையும். உங்க ஒவ்வொரு ஜெபமும் வெற்றி அடையும். ஒரு ஜெபம் கூட தோத்து போகாது. எப்படி தோத்து போகும்? கர்த்தருடைய காதில் அந்த ஜெபம் கேட்டு விட்டால் கண்டிப்பாய் அதற்கு ஒரு பதில் வந்துவிடும். பதில் வராததுக்கு காரணம் அந்த கனெக்ஷன் கிடைக்கவில்லை என்பதுதான் காரணம். அது வேதம் சொல்லுகிறது. தேவனுக்கும் நமக்கும் இடையிலே ஒரு பெரிய சுவரை உண்டு பண்ணி விடுகிறதா. உங்கள் முகத்தை மறைக்கிறதுக்கு பாவத்தை தவிர வேறு எதை வைத்து உங்கள் முகத்தை மறைக்க முடியாது. பகலின் குளிர்ச்சியான நேரங்களில் ஆதாமையும் ஏவாளையும் சந்திப்பதை வழக்கமாய் வைத்திருந்தார் கர்த்தர். பூமியிலே ஏதேன் தோட்டத்தை உண்டு பண்ணி அதுல அவங்கள வச்சுட்டு தினம் சாயந்தரம் வந்துவார் ஆண்டவர். வந்து அவங்களோட பேசுவார். ஒரு நாள் வருகிறார், அவங்கள காணோம். தேடி தேடி பார்க்கிறார், அவர் கண்ணுக்கு ஒன்றும் தட்டுப்படவில்லை. கர்த்தருடைய கண்ணுக்கு மறைவானது ஏதாவது இருக்குமா? அது எப்படி தெரியாம போகும்? இவர்கள் போய் ஒரு மர புதருக்கு பின்னால போய் ஒளிஞ்சிட்டாங்க. ஒரு புதர் கர்த்தருடைய பார்வையிலிருந்து ஒரு மனிதனை மறைத்து விடுமா? அவர்கள் கண்ணாமூச்சியா விளையாடுகிறார்கள். போய் பின்னால போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. தாங்கள் நிர்வாணியா இருக்கிறோம் என்று பயந்து பின்னால போய் ஒளிந்து கொண்டார்கள். கர்த்தர் வந்தார், ஆதாமே எங்கே இருக்கிறாய்? இது கர்த்தருடைய வாயிலிருந்து வர வேண்டிய வார்த்தை அல்ல. அவருக்கு எங்க இருக்கிறான், என்ன செய்யறான் எல்லாமே தெரியணும். ஆனால் அவருக்கு தெரியல, பார்க்க முடியல. எங்கே இருக்கிறாய்? நான் இங்கேதான் இருக்கிறேன். சத்தம் மாத்திரம் கேட்குது. கர்த்தருக்கு தெரிந்து விட்டது. ஒருவனுடைய முகத்தை என்னால பார்க்க முடியலன்னா அவன் கண்டிப்பாய் பாவம் செய்திருக்க வேண்டும். பாவம் செய்யாவிட்டால் உங்களை கர்த்தருடைய பார்வையிலிருந்து மறைக்க எதுனாலையும் முடியாது. மலைக்கு பின்னால மறைந்தாலும் கர்த்தருடைய உங்கள் முகத்தை பார்த்துருவார். மரத்துக்கு பின்னால மறைந்தாலும் பார்த்துருவார். பாவத்துக்கு பின்னால் மறைந்தால் கர்த்தரால் உங்கள் முகத்தை பார்க்க முடியாது. ஆதாம பார்க்க முடியலையே. அவர்களாய் தன்னை வந்து வெளியே வந்து பார்த்தபோதுதான் பார்க்க முடிஞ்சது. பாவம் நமக்கும் அவருக்கும் இடையில் ஒரு பெரிய தடுப்பு சுவராய் விழுந்து விடுகிறது. முகத்தை மாத்திரம் இல்ல, சத்தத்தையும் கேட்க முடியாம பண்ணிருது. அப்ப சத்தம் கேட்க முடியாம இருந்தா ஏன் ஜெபிக்கணும்? ஏன் ஜெபிக்கணும்?
ஃபோனில் நீங்கள் என்கிட்ட பேசுகிறீங்க, ஃபோனில் இருந்து கட் ஆயிடுச்சு. ஏன் நம்ம பேசணும்? பேச மாட்டோம் நம்ம, ஆனால் ஜெபிக்க மாத்திரம் செய்கிறோம். அதை மாற்றணும். இன்னைக்கு ஒவ்வொரு முறை நீங்கள் ஜெபத்துக்கு போகும் முன்னால் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது கனெக்ஷன் இருக்குதான்னு பாருங்கள். கனெக்ஷன், ஏதாவது என்னையும் தேவனையும் நடுவில் பிரிக்கிற பிரிவினை ஏதாவது இருக்குதா? நான் பேசும்போது கேட்க முடியாதபடி கனெக்ஷன் ஏதாவது குறையுதா? கனெக்ஷன் கட் ஆகுதா? அல்லது விட்டு விட்டு கேட்குதா? அல்லது கேட்காமலே போச்சா என்பதை முதல்ல சரிப்படுத்தி கொண்டு செக் பண்ணிட்டு அப்புறம் ஜெபிக்க ஆரம்பிக்கணும். கனெக்ஷன் கிடைக்காவிட்டால் நீங்கள் ஜெபிக்க கூடாது. ஜெபிப்பதிலே பிரயோஜனம் இல்லை. புரியுதா உங்களுக்கு? இதுதான் முதல் காரியம். நாம் பிறருக்காகத்தானே ஜெபிக்கிறோம். எனக்கு ஜெபம் பண்ணா வேணா கேட்காம போட்டும், நான் தப்பு செய்தேன், பாவம் செய்தேன், கேட்காம போட்டும். நான் பிறருக்காகத்தானே ஜெபிக்கிறேன். அதையும் கேட்க மாட்டாருன்னா கேட்க மாட்டார். உங்கள் டோட்டலாக உங்கள் ஃபேஸே அவருக்கு தெரியாது, டோட்டலாக உங்கள் சத்தமே அவர் கேட்காது. அப்போ நீங்கள் உங்களுக்கு ஜெபிச்சாலும் கேட்காது, நீங்கள் ஊருக்கு ஜெபிச்சாலும் கேட்காது. அதனால தான் நம்முடைய முற்பிதாக்கள் தாங்கள் அயலாருக்கு ஜெபிக்க நேரிட்ட போது கூட முதல்ல தங்கள் பாவத்தை அறிக்கை செய்து தேவனுக்கும் அவர்களுக்கும் இடையில ஒரு இணைப்பை உண்டு பண்ணி அப்புறம் தேவனிடத்தில் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க. நெகேமியாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 6வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக நெகேமியாலாம் கண்டுபிடிக்கிற கஷ்டம். நான் சொல்றேன், நம்புங்க, அந்த வசனம் அங்கே இருக்கு. சிலர் இப்போ தான் தேடுறாங்க, புதிய ஏற்பாடுலேருந்து வர்றாங்க. இப்போ வந்தால் முடியாது, அப்புறம் கடைசியில் இவர் ரொம்ப நேரம் பேசினாருன்னு என்னைய சொல்லுவீங்க. ஒரு சர்ச்சுக்கு ஒரு அம்மா போவாங்க, பைபிள் எடுத்துகிட்டு போக மாட்டாங்களாம். அவர் பாஸ்டர் அங்கே பிரசங்கம் பண்ணுவார். பிரசங்கம் பண்ணால் எல்லாரும் பைபிள் எடுத்து பார்ப்பாங்க, இந்த அம்மா மாத்திரம் இப்படி பாஸ்டரை பார்த்துட்டே இருப்பாங்க. அந்த முன்னால் இருந்து அந்த பிரசங்கம் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு தெரியாது, மேடையிலேருந்து பேசுகிறவங்களுக்கு இந்த முன்னால் இருக்கிறவங்களுடைய ரியாக்ஷன் பார்த்தா சிலத்துல பேச்சே வராது. நம்ம ஏதாவது சொல்லிட்டு இருக்கோம், அப்படியே கழுத்தையே பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இந்த அம்மா இப்படி இருந்தது அவருக்கு ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்குது பாஸ்டருக்கு. பாஸ்டர் சொல்லியிருக்கிற, அம்மா அட்லீஸ்ட் ஜெபம் அந்த நான் சொல்கிற வசனத்தை நீங்கள் தேடுற மாதிரியாவது பார்க்கலாமே, பைபிளை திறக்காமல் அப்படி ஜிப்பை போட்டு வச்ச மாதிரி அப்படி உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கீங்களே. அந்த அம்மா எழுந்து சொன்னதாம், ஐயா சபையில் இருக்கிற எல்லாருக்கும் உங்கள் மேலே சந்தேகம், எனக்கு உங்கள் மேலே சந்தேகமே இல்லை, நீங்கள் சொன்னால் அது அங்கே தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. மத்தேயு 4:24 நீங்கள் சொன்னால் அப்புறம் அதுக்கு மேலே என்னங்க இருக்குது, அது அந்த வசனம் அங்கே தான் இருக்கும் என்றதான். மற்றவங்க அப்படி இல்லை, ஒருவேளை இருக்கான்னு பார்ப்போம், இல்லையான்னு பார்ப்போம், பாஸ்டர் கரெக்டாக சொன்னாரான்னு பார்ப்போம்னு அவன் செக் பண்ணுறான். எனக்கு உங்கள் மேலே அவ்வளோ விசுவாசையா, நீங்கள் பேசுங்க. நெகேமியா 1வது அதிகாரம் 6வது வசனம் நீங்கள் நம்பிக்கையோட கேளுங்க. உமது அடியாராகி இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாய் செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியானுடைய ஜெபத்தை கேட்கிறதுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவத்துக்காக நான் அறிக்கை செய்ய போறேன், என்னுடைய ஜெபத்தை நீர் கேட்கிறதுக்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம் என்றான். நான் ஜெபம் பண்ண போறது இஸ்ரவேலுக்கு, நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு ஜெபம் பண்ண போறத நீர் கேட்கும்படி முதல்ல என் பாவத்தையும் என் தகப்பன் வீட்டார் பாவத்தையும் மன்னித்தருளும் என்றான். பார்த்தீங்களா? நீங்க அடுத்தவங்களுக்கு ஜெபம் பண்ண போனா கூட, தேசத்துக்கு ஜெபம் பண்ணா கூட ஒரே சட்டம் தான், கனெக்ஷன் தான். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தனை கொண்டிருந்தால் கர்த்தர் என் ஜெபத்தின் சத்தத்திற்கு செவி கொடுக்க மாட்டார். கனெக்ஷன் கிடைக்காது. ஆண்டவரே நான் 10 மணி நேரம் ஜெபம் பண்ணனே, அப்படியா அப்படின்னு கேட்பார். கேட்கலையப்பா, எனக்கு ராத்திரிலாம் ஃபாஸ்டிங் பண்ணனே, அப்படியா வந்திருந்தியா? ஆமா ஆண்டவரே, பேசுனனே, அழக்கூட செய்தனே, 2 தடவை இருமுனனே, கேட்கலையா ராஜா? ஏன் ஆண்டவரே? பாவம் செஞ்சுட்டு பண்ணா எப்படிடா கேட்கும்? எனக்கு நீ இருமுனாலும் கேட்காது, தும்பினாலும் கேட்காது. கனெக்ஷனே இல்லை என்று சொல்லுகிறேன். இவர் அழுதாராம், கண்ணீர் வடிச்சாராம், மூக்க சிந்தனாராம், கர்ச்சிப்பெல்லாம் நினைச்சார். யாரை கேட்டா உனக்கு? எனக்கு உன்னை பார்க்கவும் முடியல, கேட்கவும் முடியல. அதான் கர்த்தர் சொல்லுகிறார். ஜெபமலைக்கு வந்திருந்தேன், இருக்கலாம், உன்னை நான் பார்க்கலையே ராஜா. ஏன்னா பாவம் மறைத்து விட்டால் நம்முடைய முகத்தை கர்த்தர் பார்க்க முடியாது, சத்தத்தை கர்த்தர் கேட்க முடியாது. அப்ப முதல்ல என்ன செய்யுங்க, கனெக்ஷனை கரெக்ட் பண்ணிட்டு அப்புறம் ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. நம்ம வாழ்க்கையில தினம் செய்யறதுதான். ஒரு நண்பரிடத்தில் பேசுவோம், கேட்குதான் கேட்டுட்டு பேசுறமே, அதே மாதிரி நான் பேசுவது கர்த்தருக்கு கேட்குமான்னு நினைச்சிட்டு அப்புறம் நீங்க பேசுங்க. கர்த்தர் கண்டிப்பா உங்கள் ஜெபத்தை கேட்பார், ஏதாவது ஒரு பதில் சொல்லுவார்.
கொடுக்குறேன் கொடுக்க மாட்டேன் ஏதோ ஒன்று சொல்லணும்ல. சில நேரத்தில் பாருங்க எதுவுமே தெரியாது நமக்கு. அப்போ நமக்கு புரியாது, போச்சா போகலையா, வந்துச்சா வரலையா, கேட்டாரா கேட்கலையா, தருவாரா மாட்டாரா, ஒதுக்குமே பதில் தெரியாது. ஆனாலும் நம்ம ஏதோ ஜெபம் பண்ணுகிறோம். பரலோகம் குப்பை தொட்டி அல்ல போடுகிறதெல்லாம் வாங்கி கொள்வதற்கு. அது சோதித்து டெஸ்ட் பண்ணி சரியா இருந்தா தான் எடுத்துக்கொள்ளும், இல்லாவிட்டால் துப்பி விடும் வெளியே. ஏன்னா அது பரலோகம் பரிசு. இதே போன்ற வேத விளக்கங்களை அறிந்து கொள்வதற்கு இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் வேதத்தை பற்றி அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். தேவன் தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.